பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் பழனி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி தெரிஞ்சது தானடா, தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா அப்படின்னு சொன்னால், இல்லை ராஜி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவன் வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்ட கையில் வச்சுருந்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்க எல்லாருமே செம ஹாப்பி. கதிர் ராஜு ஏதோ சொல்ல வருவாங்க, ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. டெஸ்ட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டால் இல்லை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே கன்ஃபார்ம் இது பேபி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சுகன்யாவும் ராஜியோட வீட்டில் போய் சொல்லிடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஹாப்பி, என் பொண்ணு என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து பொண்ணை வந்து கட்டி தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு, என்கிட்டே சொல்லாமல் இருந்துட்டு பத்தியா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நான் என் பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது கோமதி சொல்லுவாங்க, இல்லை ராஜி இங்கே தான் இருப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி கிட்ட வந்து சொல்லுவாங்க, அத்தை இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தள்ளி போயிருக்கல, அப்போ அது குழந்தையாக தான் இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பார்த்துடலான்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் சுகன்யா வந்து ராஜியை வந்து கூப்பிடுவாங்க. பெரிய மாமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த வீட்டு குழந்தை வரப்போகுது, என் பேரனோ பேத்தியோ எனக்கு வரப்போகிறாங்க, எனக்கு செம ஹாப்பி அப்படின்னு சொல்லி. அப்போ குமாரும் வருவார். உன் தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, நீ மாமமாக போகணுன்னு சொன்ன உடனே அவருக்கும் செம ஹாப்பி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.